ஆசிய கோப்பை 2025க்காக நீங்க எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இந்தியா பாகிஸ்தான் போட்டி 2 முறை நடக்க இருக்கு. இந்த ஆசிய கோப்பை 2025ல இந்திய அணிக்கு எதிராக களத்துல இறங்க போற பாகிஸ்தான் அணியோட அந்த 15 வீரர்கள் யாரு? அதுல பாபர் அசாம் இருப்பாரா? முகமது ரிஸ்வானுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? ஷாஹீன் ஷா ஆப்ரிடி ஆசிய கோப்பை T20 போட்டியில பாகிஸ்தானுக்காக விளையாடுவாரா? ஒரு வேலை செய்யலாம். பாகிஸ்தானோட அந்த 15 வீரர்களோட இறுதி பட்டியல் இங்க இருக்கு. அதை பத்தி நம்ம சொல்றோம். பாகிஸ்தான் ஆசிய கோப்பை அணியை பத்தி பேசலாம். சல்மான் அலி ஆகா தான் கேப்டனா இருக்க போறாரு. கடந்த ஒரு வருஷமா சல்மான் அலி ஆகா தலைமையில தான் பாகிஸ்தான் அணி T20 போட்டி விளையாடிட்டு இருக்கு. இந்த ஆசிய கோப்பையும் அவரோட தலைமையில தான் விளையாட போகுது. இந்த பாகிஸ்தான் அணியில அப்ரார் அகமதுவும் இருக்க போறாரு. அவர் ஒரு சூப்பரான சுழற்பந்து வீச்சாளர், நல்ல பவுலர். அதனால அவரும் இந்த அணியில இருக்காரு. பஹீம் அஷ்ரப்பும் பாகிஸ்தான் அணியில இருக்க போறாரு. அடுத்தது ஃபகர் ஜமான் காயத்துல இருக்காரு. அவர் முழுமையா குணமடைஞ்சிட்டா 100% ஆசிய கோப்பை அணியில கண்டிப்பா இடம் பிடிப்பாரு. சமீபமா அவரோட செயல்பாடு மற்ற வீரர்களை விட நல்லாவே இருந்திருக்கு. அதனால அவர் இந்த அணியில இருக்கலாம். ஹாரிஸ் ராஃப் பாகிஸ்தான் T20 அணியில மறுபடியும் இடம் பிடிச்சிருக்காரு. இப்போ சமீபத்துல வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராகவும் பங்களாதேஷ் அணிக்கு எதிராகவும் நடந்த போட்டியில அவரோட செயல்பாடு பரவாயில்ல, சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஹாரிஸ் ராஃப் ஒரு சூப்பரான ஃபார்முக்கு திரும்புவார்னு பாகிஸ்தான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஹசன் அலி, நீங்க இவரை போட்டோலையும் பார்க்கலாம். பாகிஸ்தான் கிரிக்கெட்ல கடந்த சில வருஷங்களா தொடர்ந்து விளையாடிட்டு வர்ற ஒரு வீரர். இவர் ரொம்பவே போராடுற ஒரு பவுலரா கருதப்படுறாரு. சரி, இவருக்கு அதிக விக்கெட் கிடைக்கல, ஆனாலும் தொடர்ந்து முயற்சி செய்வார், நல்ல பந்து வீசுவார், எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு சில நேரங்கள்ல தொந்தரவையும் கொடுப்பார். ஹசன் நவாஸ், ஹுசைன் தலத் மற்றும் குஷ்தில் ஷா இந்த 3 வீரர்களும் பாகிஸ்தான் அணியில் இருக்க போறாங்க. ஆனா பாபர் அசாம் மற்றும் முகமது ரிஸ்வானுக்கு என்னாச்சு? அவங்க இந்த அணியில இருப்பாங்களா? இல்ல அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதா? முகமது ஹாரிஸ், முகமது நவாஸ் மற்றும் சாஹிப் சாதா ஃபர்ஹான் சமீபத்துல தன்னோட ஆட்டத்தால ரொம்பவே அசத்தி இருக்கார். ஒரு இளம் வீரரா பாகிஸ்தான் கிரிக்கெட்டுக்கு நீண்ட காலத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வீரரா பார்க்கப்படுறார். அவரால் சிறந்த பேட்டிங் செய்ய முடியும், ரன் குவிக்க முடியும். கடைசியா சாம் அயூப், ஷாஹீன் ஷா ஆப்ரிடி மற்றும் சுஃபியான் முக்கிம், இவங்க தான் கடைசி 3 வீரர்கள். 12+3 இந்த 15 வீரர்கள் தான் பாகிஸ்தான் அணியோட ஆசிய கோப்பைக்கான இறுதி வீரர்கள். இந்த அணியில பாபர் அசாம் இருக்க மாட்டாரு, முகமது ரிஸ்வான் இருக்க மாட்டாரு, நசீம் ஷாவிற்கு வாய்ப்பு கிடைக்காது. அவர் இன்னும் முழுமையா உடற்தகுதி பெறல. எப்போ அவர் ஃபிட் ஆகுறாரோ அப்போ அவர் திரும்பவும் களத்துக்கு வருவார். இதுதான் பாகிஸ்தான் T20 அணியா நமக்கு தெரியுது. இந்த அணியில பெரிய பலம் இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது இந்திய அணிக்கு எதிராக மோதும் போது ஒருதலைபட்சமா இந்திய அணி இவங்களை அடிச்சு தூக்கி மோசமா அழிச்சிடும். அப்படி இருக்கும்போது இந்த 15 பாகிஸ்தான் வீரர்கள் ஆசிய கோப்பை அணியில் இருப்பாங்க. பாகிஸ்தான் அணியோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரல. உங்க கருத்துல பாபர் அசாம், முகமது ரிஸ்வான் இவங்க 2 பேரும் பாகிஸ்தான் அணியில இருக்கணுமா வேண்டாமா? கமெண்ட்ல எங்களுக்கு கண்டிப்பா சொல்லுங்க.